நண்பர்களே, கடவுள் யார், எத்தகையவர் என்பதை மனிதன் தனது சிற்றறிவினாலே அறிய முடியாது. அவன் சிற்றறிவுக்கு அப்பாற்பட்டவன். ஆகவே கடவுள். அதனால் திருமூலர் ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமை என்று வியந்து சொன்னார். திருவிவிலியத்திலே இயேசு கிறிஸ்து தந்தையை மகன் யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவரும் தன் அன்றி யாரும் அறியார் என்று கூறுவார். பேதுரு இயேசு கிறிஸ்துவை மெசியா, இறைமகன் என்று சொன்னபோது, இது மனிதர் மூலமாக நீ அறிந்து கொண்டதல்ல, என் தந்தை உனக்கு அறிவித்ததனால் அறிந்து கொண்டாய் என்று சொல்வார். அதே போல நம்முடைய முன்னோர்கள், எம் முன்னோர்கள் பேயாழ்வார் அதே மாதிரியான ஒரு கருத்தை சொல்வதை நான் ரசித்திருக்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறார்? பேரே வர பிதற்றல் அல்லால் எம் பெம்மானை ஆரே அறிவார் அது நிற்க நேரே கடிக்கமலத்து உள்ளிருந்தும் காண்கலான் கண்ணன் அடிக்கமலம் தன்னை அயன் என்று சொல்லுகிறார். கடவுளுக்கு பேர் இல்லை. அவர் கடவுள், அனைத்தையும் கடந்தவர். அவருக்கு பேர் கிடையாது. ஆனால் நாம் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். பல பேர்களை நாம் சொல்லி கடவுளை அழைக்கிறோமே, அது எப்படி என்று கேட்கலாம். அதற்கு விடை சொல்வது போல பேயாழ்வார், வைணவர், அவர் ஒரு அரிய கருத்தை நமக்கு உணர்த்துகிறார். பேரே வர பிதற்றல் என்று சொல்லுகிறார். நாம் பெயர்களை சொல்லி இதுதான் கடவுள் என்று சொல்லி உளறுகிறோம் என்று கூறுகிறார். பிதற்றுகிறோம். அது பொருள் பொதிந்த பேச்சு அல்ல, பிதற்றல், உளறல் என்று கூறுகிறார். பல வகையான பெயர்களை பல வகையான மாந்தர் கடவுளுக்கு சூட்டி, அன்பினால் பக்தியினால் சூட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள், உண்மைதான். ஆனாலும் கூட அது பிதற்றல் என்று பேயாழ்வார் கூறுகிறார். பேரே வர பிதற்றல் அல்லால் எம் பெம்மானை ஆரே அறிவார். யாரால் அவர் அறிய முடியும்? எம் பெம்மான், எம் கடவுள், அதிலே உள்ள சுவையை அனுபவித்து பார்க்க வேண்டும். அந்த உரிமை கொண்டாடுவதை அனுபவித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு உறவு கடவுளோடு அவருக்கு இருந்தால் எம் பெருமான் என்று சொல்வார். எம் பெம்மானை ஆரே அறிவார். யாரால அறிந்து கொள்ள முடியும்? அது கிடக்கட்டும். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். அது நிற்க கிடக்கட்டும் சொல்லிட்டு, கடவுளை யாரும் முழுமையாக நிறைவாக அறிந்து கொள்ள முடியாது என்பதை உணர்த்துவதற்காக அவர் ஒரு புராணத்தை சொல்லுகிறார். புராணம் என்பது மாபெரும் உண்மைகளை, பேருண்மைகளை பாமர மக்களும், எழுத்தறிவில்லாத மக்கள் கூட, படிப்பறிவில்லாத மக்கள் கூட உணர்ந்து கொள்ளும்படியாக உணர்த்துகிற, வெளிப்படுத்துகிற ஒரு கலை வடிவம். அது சிற்பமாக இருக்கலாம், ஓவியமாக இருக்கலாம், கதையாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம். இது எல்லாம் சேர்ந்ததுதான் புராணம் என்று சொல்ல முடியும். ஆகவே இந்த பேருண்மையை உணர்த்துவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருகிறார். என்ன எடுத்துக்காட்டு?
கடவுளுடைய மடியிலே கண்ணனை சொல்லுவார். பேர் சொல்லுறார், கடவுளுக்கு பேர் சொல்லுகிறார். பிதற்றல் என்று அவரே சொல்லிவிட்டார். ஆனாலும் இங்கு வழக்கத்தில் உள்ள ஒரு பெயரை சொல்லிவிட்டு கண்ணன் அவருடைய மடியிலே அமர்ந்திருக்கின்றான். அயன் பிரம்மா மடியிலே அமர்ந்த வண்ணம் கண்ணனை பார்த்து கொண்டே இருக்கிறார். முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த முகத்திலே சுடர் விடுகின்ற அந்த பேரொளியை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்த வண்ணமாக, தன்வயம் இழந்தவனாக பிரம்மா இருக்கின்றார். அப்படியே லயித்து போய் ஒன்றுத்து போய் அந்த முகத்தை சுவைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த முகத்தை மொத்தமாக பார்த்தாரே அன்றி கண்கள் வேறு, காதுகள், மூக்கு, வாய் என்றெல்லாம் பிரித்து பார்க்கவில்லை. முகத்தை பார்த்த வண்ணம் இருக்கிறார். வேறு எதையும் பார்க்க அவருக்கு தோன்றவில்லை, முடியவில்லை. ஆகவே அந்த பிரம்மா கண்ணனுடைய திருவடிகளையோ கைகளையோ தோளையோ பார்க்கவில்லை. அப்போ கடவுளுடைய மடியிலே இருந்து கொண்டு கடவுளை சுவைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பிரம்மாவால கூட கண்ணனுடைய, அதாவது கடவுளுடைய முழுமையை எடுத்து சொல்ல முடியாது. அவர் கண்டதில்லை, ஆகவே சொல்ல முடியாது. அப்படி இருக்க சாதாரண மனிதர்களாகிய நாம் கடவுள் அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்வது எப்படி? அதனால் தான் பழமொழி சொல்லும், கண்டவன் விண்டதில்லை, விண்டவன் கண்டதில்லை என்று சொல். நாம் நன்றாக உணர்ந்து பார்க்க வேண்டும். ஏதோ கடவுளை பற்றி எல்லாம் தெரிந்தவர் போல நான் அதை வாசித்திருக்கிறேன், இதை வாசித்திருக்கிறேன் அப்படிலாம் சொல்லி, ஆகவே எனக்கு கடவுளை மிக நன்றாக தெரியும் என்று சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு பிதற்றல் என்று இந்த பேயாழ்வார் சொல்வது உண்மையிலும் உண்மை. ஆகவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், கடவுளை பற்றி நாம் என்ன சொல்லுகிறோம்? கடவுள் எத்தகையவர்? அவருக்கு பெயர் இல்லை. ஏதாவது ஒரு பெயரை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அது பிதற்றல் என்று பேயாழ்வார் சொல்வதை நாம் நினைத்து பார்க்க. அவரை முழுமையாக யாரும் காண முடியாது. ஆகவே கடவுளை அறிந்து கொண்டே போவது தொட்டனை தூரும் மணல்கேணி என்பது போல கடவுளை பற்றி தியானிக்க தியானிக்க அவரை பற்றி அறிந்து கொண்டே போக முடியும். ஆனால் முழுமையாக அறிய முடியாது. அதை நாம் நன்றாக உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் சமயத்தின் பேராலே போடுகிற சண்டைகள் எல்லாம் அகன்றுவிடும் என்று உறுதியாக நாம் நம்பலாம். நாம் சமயத்தின் பேரால் சண்டை போடுகிறோம் என்று சொன்னால் அரைகுறை அறிவை வைத்துக் கொண்டு எல்லாம் தெரிந்தவர் போல நாம் பிதற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் பொருள். இதனை உணர்ந்து கொள்வது எவ்வளவு நல்லது. ஆனாலும் கடவுளை முழுமையாக அறிய முடியாது என்றாலும் எம் பெருமான், எம் பெம்மான், எம் கடவுள், எமக்குரியவர், எம்முடையவர், எமக்காக வாழ்கிறவர், எம்மை வாழ வைப்பவர் என்றெல்லாம் உணர்ந்து அனுபவித்துக் கொள்வதுதான் உண்மையான பக்தி என்பதை நமக்கு நம்மாழ்வார், பேயாழ்வார் தெரிவிக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டால் எவ்வளவோ நல்லது.